கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சிக்காக ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கிற மங்கள வார்த்தை யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாருடைய கண்களுக்கு முன்பாக? உன்னுடைய விரோதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை அற்பமாய் எண்ணின ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை அவமானப்படுத்தின ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை மேன்மைப்படுத்துவார். ஊழியம் செய்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் நீ கீழ்மட்டத்தில் இருந்திருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் உன்னை இளக்காரமா பார்க்குற அளவுக்கு உன்னுடைய நிலைமை இருந்திருக்கலாம், உன் பிள்ளையுடைய நிலைமை இருந்திருக்கலாம். இந்த நிலைமையை நினைச்சு நீ ரொம்ப நாளாக அழுதுட்டு இருந்திருக்கலாம். இந்த நிலைமையை நினைச்சு ரொம்ப நாளாக நீ துக்கப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி இந்த நாள் மங்கள வார்த்தை உன் வாழ்க்கையிலே தெய்வீக மேன்மையை தரப்போகிறது. சாதாரண ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்ச அந்த தாவீதை அரசனாக்கி தெய்வீக ஸ்தானத்துல, ராஜஸ்தானத்துல வைத்த ஆண்டவர் ஒன்ன வைக்க மாட்டாரா? சிறைச்சாலையில கடந்து அவ்வளவுதான் அங்கேயே செத்துருவான்னு நினைச்ச யோசேப்பை ஆண்டவர் அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக, பிரசிடென்டாக மாற்றின ஆண்டவர் ஒன்ன மேன்மையா வைக்க மாட்டாரா? அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவருடைய கைக்குள்ளால் உன்னை விட்டு கொடுத்துற, ஆண்டவரே என்னுடைய நிலைமை நாளுக்கு நாள் படுமோசமா போயிட்டு இருக்கு, என்ன ஆண்டவரை இன்னுமா பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடாது. அன்னைக்கு ஜோனத்தான் சொன்னான், என் தேவன் எனக்காக ஏதாவது ஒண்ணு செய்வாருன்னு சொன்னான். ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யல, எல்லாவற்றையும் செய்து வெற்றியை கொடுத்தான். இன்னும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே படுமோசமா போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, இதுக்கு மேல என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி அப்படியே ராஜா கல்மத்தியில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்ட தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்தி, யாரெல்லாம் உன்னை அற்பமா பார்த்தாங்களோ அவங்களே உனக்கு முன்னால நின்று சல்யூட் பண்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆதினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். இது உன்னுடைய டேண்டே, உன் பிள்ளைகளுடைய டேண்டே. உன் பிள்ளைங்க எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், இந்த மங்கள வார்த்தையின்படி இன்றைக்கு அவர்கள் வெட்கப்பட்டு நின்ற இடத்துல அவர்களை மேன்மையான ஸ்தானத்துல வைத்து ஆண்டவர் அழகு பார்ப்பார். சரியா? சரி, இப்ப நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் மகிமை தாஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனின் அன்பு ஊழியங்களில் ஏறெடுக்கப்படும் ஜெபத்தினால் என்னுடைய மகள் ஷேரன் கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடித்தாள். அதன் பிறகு சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் உள்ள தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப கோபுரத்தில் நடந்த சேமம் உபவாச கூடுகையில் நாங்கள் முதல் முறையாக கலந்து கொண்டோம். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வேலையை தந்து ஆசீர்வதித்தார். 2வது முறையாக சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரரிடம் ஜெபித்து கொண்ட பிறகு மகளுக்கு ஏற்ற மணமகன் அமைந்து திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. மேலும் மே மாதம் 29ஆம் தேதி அன்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு காலையில நம்முடைய மும்பை ஜெப கோபுரத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அங்கு காலையில 9:30 மணியிலிருந்து அழகான ஆராதனை, அதை தொடர்ந்து அடிமை மூலமாக தெய்வீக செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மும்பை ஜெப கோபுரத்துல நடக்க போகிறது. ஸோ நீங்க எல்லாரும் உடனே கடன்னு மங்கள வார்த்தையை பார்த்துட்டு கிளம்பி வந்துருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தனி ஜெபம், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அடிமையை ஜெபித்து கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசன வழிபாடுகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் உங்களுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்களை கூட்டுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வச்சு
நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்றைக்கு மும்பையில நடக்க போகிற குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை ஆசீர்வதியும். வருகிற அத்தனை ஜனங்களுக்கும் குடும்ப ஆசீர்வாதத்தின் முழுமையை கொடுத்து அவர்களை கனப்படுத்தும். ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திவ்ய கரம் அவர்களோடு இருக்கட்டும். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.